ரூபாய் பெரியது. ஒரு சிறுவன் ஒரு முடித்திருத்தும் கடைக்குள் நுழைந்தான். அப்போது அந்த கடைக்காரர் அங்கிருந்த வாடிக்கையாளர்களிடம் மெதுவாகச் சொன்னார், இந்த உலகிலே இவன்தான் பெரிய முட்டாள் என்று இப்பொழுது நான் நிரூபிக்கிறேன் என்று சொல்லி ஒரு கையில் 5 ரூபாய் நாணயத்தையும் மறு கையில் 2 ரூபாய் நாணயத்தையும் வைத்துக்கொண்டு அந்த பையனை அழைத்து, உனக்கு எது வேண்டும் என்று கேட்டார். அந்த பையன் 2 ரூபாயை பெற்றுக்கொண்டு சென்றான். அந்த கடைக்காரர் அந்த பையன் கடைக்கு வரும்போதெல்லாம் இப்படி காசை தந்து கிண்டல் செய்து வந்தார். கடையிலிருந்து சென்ற ஒரு வாடிக்கையாளர் அந்த பையன் ஒரு ஐஸ்கிரீம் கடையிலிருந்து வருவதை கண்டார். அவர் அவனிடம் சென்று, நீ ஏன் 5 ரூபாய்க்கு பதில் 2 ரூபாயை பெற்றுக்கொண்டாய் என கேட்டார். அதற்கு அந்த பையன், என்றைக்கு நான் அவரிடம் 5 ரூபாயை எடுக்கிறேனோ அன்றோடு எனக்கு இந்த பணம் கிடைப்பதே நின்றுவிடும் என்றான். எப்பொழுது நீ மற்றவர்களை முட்டாள் என்று நினைக்கிறாயோ அப்பொழுதே நீ முட்டாளாகிறாய்.